அங்கே வேற கொத்தனார் வராருல வீட்டுக்குள்ள அவர் காய்ச்சல் இன்னைக்கு. வயசாகனு 2 நாளைக்கு தான் இருக்குது. அவர் நாளைக்கு சோமில் நாளைக்கு வரேன்ட்டார். மழையில் ஒரு மலைக்கோட்டை வாங்கி வச்சுக்கிடணும். நான் இருமுதியெல்லாம் மலைக்கோட்டை அங்கே மேக்க கதிர் கடையில் கிடைக்கி 150 ரூபா. இப்போ வர காய்ச்சல் மோசமான காய்ச்சல் 4 போடுப்பா போதும். கண்ணெல்லாம் செவந்துக்கிட்டு காய்ச்சல் வருதான். ஆம்பளை பிள்ளை இங்கே வந்தோடனே தூக்கி வச்சுட்டேன். நான் தூக்க முடியுமா? இந்த கல்லை எடுக்க முடியுமாட்ட. இந்த மம்பட்டி வச்சு எடு. மம்பட்டி வச்சு வருதா? அதில் பாறைக்கம்பி வச்சு எடுக்கும். வராத சரி விட்டுரு. பாறைக்கம்பி வச்சு எடுக்கும். மம்பட்டி பிஞ்சிரும். அதே மட்டப்பா போட்டு வச்சுருக்காது. அது ஈஸியாக வராது. இத்தனை நாளா போதும். 4க்கு 1 போடு. பொடி கரண்டி வேணுமாடா? இதே வச்சே வச்சிடலாமா? இந்த சைடு பாம்பு லைட்டில் வருமா? இப்போ வெளிச்சத்தில் வருமாடா? லைட்டு போட்டால் வருமா? லைட்டு போடலைன்னா வருமா? கண்ணு தெரியுமா? அது ராத்திரிக்கு ராத்திரி கண்ணு தெரியுமா? அது வீட்டுக்கு போட வாங்கிச்சு. ஏதோ ஒன்று சில இது அப்படி போடுது. இப்போ அங்கே வேலை இல்லையோ நீங்கள் பார்க்க இடத்துல? வேலை இருக்கு. நாங்கள் போகல. அங்கே மழை வந்துட்டு இருக்குன்னு போகல. ஆமாம், மழையில் அள்ளி போட முடியாதுலான்னு. சரி போத மாட்டேன். இதை பூட்டி இருப்பா. இந்த கதவை அப்போ வீட்டுக்குள்ளே வைக்கலாமாடா? அந்த வீட்டுக்குள்ளே வச்சிடலாமாடா? இதில் வச்சிடலாமா? இல்லை வச்சு அப்படி சாத்தி தான் வைக்கணும். வச்சா ஆமாம் சாத்தி வைக்கும். இந்த கல்லில் பிடிக்கும். அல்ல அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருவேல? அந்த வீட்டில் பூட்டு. இந்த கொண்டி வச்சிடலாமாடா கதவு? வச்சிருவோம். வச்சுனா இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பூட்டு. அந்த கதவு இந்த வீட்டில் வைக்கலாமா? இந்த வாசலில் வைக்கலாமா? அந்த வாசலில் இல்லை. அந்த கதவு அளவு இதில் ஆசாரியை கூட்டு வந்து இங்கே வச்சிடலாமாங்க? நிற்காதாண்ணா கொண்டி கிண்டி போட்டு வச்சேன். இந்த ரூமுக்கு உள்ளே சிமெண்ட் முண்டு பூச்சி அந்த பில்லரில் வைக்க முடியாதா? நிற்காது. பெருசு. அது அளந்தாவே தெரியும். என்ன இப்போ சரகத்தால் வச்சு கட்டி இருப்பேன். என்ன மழை பெஞ்சி வம்பாது துரு பிடிச்சி. சரி வா, இதை எடுத்துக்கோ. இப்போ சொல்ல நான் இதை எடுத்துட்டுப்பேன். இந்தா இது ஓரத்தில் தேவைப்படும். அப்படியே அமைக்க விடு. என்ன இதே அங்கே கொண்டு வச்சுருடா. இது கொஞ்சம் கட்டி பிடிச்சி 9 பேர். காலியாவெல்லாம் 9 பேர். அன்னைக்கு லாஸ்ட்டு அன்னைக்கு அவங்க போட்டு விட. இது போட முடியாது. நான் வேறு வேலைக்கு சொல்லுவேன். எடுத்துகிட்டு போ. அது அப்படியே வச்சா வேஸ்ட் ஆயிரும். கீழே கொண்டு டக்குன்னு போடு, உடஞ்சிரும். அப்படி போடு. கொஞ்சம் போட்டேன் அப்படியே உடச்சிது. சரி 2 அவன் ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டான். அது சரி அங்கே மழை பெஞ்சு நனைஞ்சிட்டு தெரியாமல் அன்னைக்கு வாரேன்ட்டு அவங்க வரல. மட்டை கம்பு அப்போ அங்கே உள்ளே கிடக்கும் எனக்கு. சின்ன கம்பு இது போதும்ல. இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா? துடைக்காமல் போயிட்டான். நான் மறுநாள் துடைச்சி அதான் போமண்டுக்கிட. இது எவ்வளோ டார்க்காக தெரியுது. இதே இந்த ஜீவான்னு ஒரு ஆள் போட்டார். ஜீவா தெரியுமா? ஜீவா ஏடா எலக்ட்ரீஷியன் தெரியுமா? ஜீவான்னு எலக்ட்ரீஷியன் தெரியுமா? அந்த அண்ணன் தான் இது போட்டான். ஜீவா அவர் தான் பண்ணார். அதுக்கு தான் துடைக்கணும்னு தெரியலை அவருக்கு. இதை வச்சுட்டேன்னா காஞ்சிருக்கால் இப்படி கொத்தணும். குத்தினா தானே பிடிக்கும். எங்கள் வீட்டில் கொத்தாமல் டைல்ஸ் போட்டு 2 தடவை விழுந்துட்டு. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். நான் இவ்வளோ இடத்துல நானும் வீடு கட்டினவ தான். சாயந்தாலும் குழச்சி கொடுத்தேன். உடம்பு சரியில்லை எனக்கு. வேலைக்கு போகல. இது அன்றைக்கே அழகாக அப்படி துடைச்சிருந்தா நல்லா இருந்தது. இது எவ்வளோ பாலிஷாக இருக்குது.
அது என்ன தொடச்சாலும் போவா, சிமெண்ட் ஒட்டிக்கிட்டாரு. அது சிமெண்ட் ஒட்டிக்கிட்டா இன்னும் அது போகிறதா தெரியும். வேறு விஷயம் க்ளோஸ் ஏட்டு கிளீனிக் என்னோட டெல்வி நீட்டு அவனுக்கு கூட அதை வச்சு எடுக்கட்டும். clean it and repeat it didn't clean it that Nathan doesn't know didn't clean it that doesn't look like nice. இது பாரு உடனே தொடச்சாச்சு, பார்க்க அழகாக இருக்குது. இது நல்லா இல்லை, அதனால் இது கெட்டினவுடனே உடனே இந்த துணியை வச்சு தொடச்சிடணுமா. இப்போ பாரு இது துடைக்காமல் மறுநாள் தொடச்சி அசிங்கமாக சிமெண்ட் ஒட்டிக்கிட்டு. இது வந்து பழைய டைல்ஸ் கணக்காக தவிர இது எவ்வளோ புதுசாக இருக்குது. இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணணும். இதுக்கு ये जुना दिख रहा है सीमेंट के, ये नया दिख रहा है. सही है. पूरा काम होने के बाद कपड़ा से पोंछना बनता है, कपड़ा से पोंछना पाहिजे. अभी देखो ये कल दूसरा दिन पोंछा, अच्छा नहीं दिख रहा है. ये इधर पोंछा, ये मस्त दिख रहा है. ஏதாவது 50 கூட இருக்கும் காயம்மா. ஆமாம், இந்த பேர் கொட்டிட்டு எனக்கு இங்கே அந்த கொட்டிட்டு கீழே விழுந்துட்டு எனக்கு கொட்டிட்டு என்ன வலி வலிச்சு. சின்ன கயிறு சொன்ன மாதிரி இருந்தால் அதான் வேண்டாம். எங்கள் வீட்டில் ஒரு பாட்டிக்கு இனிப்பு குறையா தாங்க அப்படின்னு 10 ரூபா. இது வந்து பியூர் சிமெண்ட்டாக, அது ரொம்ப கட்டியாக வரைஞ்சி. இதை எடுக்காத, இதை கூட எங்கள் சித்திக்குள்ளே தெரியாமல் நான் எம்மாடியா உடச்சிட்டான்னா அவ்வளோதான். ஆமாம், நேற்று இதில் ஊற்றி வைங்கட கழுவிடுறோம். இன்னும் இதுலேயும் பறி வச்சு வச்சிருவோமாட கோயில் உள்ள. ஆமாம், அந்த கல்லந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஆசா பிளேடு தட்டா, ஆசா பிளேடு அதை வச்சு ஆசா பிளேடு வச்சு தான் வச்சாங்க. ஆசா பிளேடு தான் வச்சாங்க. இந்த தண்ணியை காலி அவுட் சைடு வரும். அப்போ அந்த கத்தியை கொண்டாந்துரு. மீன் வெட்டுதை கொண்டு இதை வெட்டினா வருமா? அதுக்குன்னு தான் பிளேடு வச்சுருக்கான், ஆசா பிளேடு. ஆமாம், அப்புறம் ஆசா பிளேடுன்னு அதுக்கு தானே வச்சுருக்கான். ஆசா பிளேடு அப்புறம் எதுக்கு வச்சுருக்கான்? என்ன எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். வெட்டிட்டு நல்ல ஐடியா. இல்லை சப்பி வச்சுருங்க. அப்படி வைக்காடா, கீழே சப்பி வைடா. தண்ணி இப்படி உள்ளட்டும், கீழே அப்படி சாச்சியே வை. அப்படி வை. அதான் அப்படி தான் வை. தண்ணி அங்குள்ள தண்ணி இங்கே வராப்புல. என்ன நேரம் வைக்காடா, சாச்சாப்புலே வச்சிரு. அங்கேருந்து இங்கே வரட்டும். இங்கே கொஞ்சம் அமுக்கு, நல்லா அமுக்கி வை. அங்கே உள்ள தண்ணி தான் அங்கே வரணும். போதும் போதும். இங்கே உள்ளது அங்கே போனால் செவுரு வம்பா போயிருமில்லடா. செவுருலாம் போவோம். கீழே நல்லா அமுக்கி வச்சிருடா. இந்த கரண்டியை வச்சு நல்லா அமுக்கு. ஐயா, கரண்டியை வச்சு நல்லா அமுக்கு. அந்த இடத்துல அமுக்கி விடு. அப்படி நல்லா அமுக்கி விட்டுரு. போதும் போதும் போதும். சாரி, பேர் கொஞ்சம் இன்னும் அங்கே வரைக்கும் கொஞ்சம் போடண்டா. இது கொஞ்சம் இது வரைக்கும், இந்த செடி வரைக்கும் கொஞ்சம் போடு. இந்த செடியை பிடுங்கிட்டு ஏடா, இந்த செடியை இந்த கல் வரைக்கும் ஏடா ஐயா, இந்த செடியை பிடிங்கிட்டு இந்த கல் வரைக்கும் போட சொல்லு. கல் வரைக்கும்
யார் சிரிச்சிட்டு வரா? யார் வரா? எங்க அப்பா போறாரு. ஏன்ட சொல்லலாம்ல, அவங்க அப்பா பார்த்துருப்போம்ல. அண்ணா போறாருண்ணா. எங்க அப்புறம் அண்ணா போறாரு கலக்கா. நடந்தா? பைக்ல போறாரு. நீ சொல்லல. அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு போறாரோ. சண்டை போட்டியே நீ பேசாத. சண்டை போட்டான். அப்படியா? எதுக்கு சண்டை போடுதா? உனக்கு தான் பிடி. அப்புறம் ஸ்கூலில் எப்படி படிக்க? எங்க போயிட்டு தான் போவேன். அப்படியா? என்ன வேலைக்கு போவேன்? இப்போ வெளியில் வேலை பார்க்கணும்ல, பொறாமைங்க. வேலை பார்க்க கூடாது. நம்ம பொறாமடிச்சவங்ககிட்ட பேசக்கூடாது, மதிக்கவங்கள மதிக்கணும். என்ன இல்லை அவனா நமக்கு படி இழக்காண்டா என்ன? அவனா படி இழக்கான். நன்றி கேட்டால் உழவான். இந்த வரப்புக்கிட்ட கொஞ்சம் கனமாக போட்டுவிட, ரெண்டு சைடும். இதில் எப்படி போட்டிருக்கோ அதே அளவுக்கு அங்கே போடணும், செடியை பிடிங்கிட்டு. அது பார்க்க அழகா இருக்க. ஒரு பெரிய பைப் ஒன்று வாங்கினேன். பெரிய பைப் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த பைப்பை எங்கே போச்சுன்னு தெரியல, எங்கே வச்சேன்னு தெரியல. உளுந்துராத நீ குண்டா வேற இருக்க, குண்டா வேற இருக்கண்ணா. கழுவிட்டோம்னா 6000 ரூபா சொல்லுதியா? கொத்தனார, கொத்தனார 6000 ரூபாய்க்கு 4 பேர் சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதான். என்ன செய்ய? அங்கே இருக்குடா ஐயா. ஏடா அந்த வாளியை தூக்கிட்டு வா, மேக்க இருக்க வாளி. வலி விராமல் பார்த்துக்காங்க, ஈரமாக இருக்குது. கீழே கீழே விழுந்துறாங்க, வலி கீழே விழுந்துறாங்கப்பா சொல்லுது. மேக்க தண்ணி இல்லையோ? தண்ணி வேணுமே. போட்டு தண்ணியை லேசாக தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நான் கழிச்சு அழகழகு ரக்கு ஐசா பாரு சக்கு ஐசா கரைச்சது மட்டும் என் ஃபீல். சரி இப்படி வச்சுட்டு வெளியே போவே இல்லை, கண்ணாடி போட்டு ஹீரோயின் கணக்காக போகும்ல. அவனை உட்காந்துட்டு கிண்டல் பண்ணுதா? எவ்வா நைட்டு படியலா நான் பண்ணேருமா அவளை. ஒரு குடம் வந்தாலும் உன் மொண்டாட்டிக்கு நல்ல சேலை விடுத்தாம வேற நான் பிச்சைக்காரியை நினச்சா. நான் டீச்சர் வேலை பார்த்துவான். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சேலை. நான் யூடியூபரு. நான் வெளியே போயில குழு வச்சு கணக்காக போகணுமா? குழு வச்சே என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். குழு வச்சுன்னு சொல்லக்கூடாது, உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. என்னம்மா பேசுனே வச்சுக்கா, யூடியூப்பில் போட்டு மகளிர் மன்ற தலைவி உள்ளே தள்ளிடுவேன்னு. கரெக்டு தானே? வாயை ஊற்றிட்டு வரேன். இது அங்கேயும் இதே போல் அதை அளந்துட்டு அங்கே அப்படி கட்டணும். கூட சொன்னேன். அவர் இது ஒரு கோடு போட்டேன். கோடு பண்ண ஒரு சூட வாங்க தான் 4000 ஆயிரத்துக்கு கேட்பான். எப்படிப்பட்டவன்? சும்மா இருக்கு. 6000 குறைஞ்சி கொடுக்க முடியும். அப்போ கிடக்கட்டும். அப்போ எங்கள் அம்மா 5ஆம் தேதி தான் பைசா வரும், அன்னைக்கு தான் வேலை. ஏடா அங்கே வரைக்கும் கொஞ்சம் போட்டு விடு. அழகா சரி. சூச்சு ஏன்னா நான் சொன்னோன்னக்கா போ. ஐயா இல்லை தண்ணியை ஊற்று, இல்லை நேரம் வராது. ஒரு ஏடா நீ ஒன்று பண்ணு, இந்த கல்லை தனியாக பிரித்து வை, நான் உட்காந்து. இது நல்ல மண் கரையான் பிடிக்கும். அந்த ஓரமாக அந்த செவரில் கோவத்தில் போட்ட பைசா அங்கே போடு. அப்படி உட்காந்துட்டு வரிசையாக நான் கொடுக்கேன், என் கறியை எடுத்து கொடுங்க. மூடி வேறு மீன் செய்யட்டும்.